Hi guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஏஜே ஃபிஷிங் டாக்கிள்ஸ்ல இருந்து அருண் பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன ப்ராடக்ட் அப்டேட் வீடியோ தான். என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா Zeeman ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ வரக்கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஃபிஷிங் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கி முன்கூட்டியே தயாராக இருந்தீங்கன்னா ஃபிஷிங் சீசனில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மீன் பிடிக்கலாம். ஸோ என்னென்ன ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ் வந்துருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ Zeemanல 4 இன்ச்சில் செக்ஸி முல்லட் கலர் 4 இன்ச் அண்ட் 3 இன்ச் ரெண்டுமே இருக்கு. உங்க ஊர்ல கொஞ்சம் பெரிய மீன் அடிக்கிற மாதிரி இருந்தால் 4 இன்ச் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் 1 to 2 kgs அடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா 3 inches யூஸ் பண்ணா போதும். ஸோ இதெல்லாம் வந்து டாப் மூவிங் கலர்ஸ். நான் Zeemanல ஆல்மோஸ்ட் ஒரு 20 கலர்ஸ்க்கு மேலே இருக்கு. பட் பர்சனலாக நான் ஒரு ஆங்கிலர்ன்றதுனால எந்தெந்த கலர்ஸ்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் ஆகுது, நம்ம ஏரியா கண்டிஷன்ஸ்க்கு எது ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு ஊருக்கு ஒரு கலர் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் இந்த கலர்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக நான் பார்த்து எடுத்திருக்கேன் சூஸ் பண்ணி. ஸோ வாங்கினீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். பொதுவாகலாம் நல்ல ரிசல்ட் கைஸ். இது செக்ஸி முல்லட் கலரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கலர் பார்த்தீங்கன்னா பேர்ல் ஒயிட். பேர்ல் ஒயிட்டில் 4 inch அண்ட் 3 inch. பேர்ல் ஒயிட் வந்து யூனிவர்சல் கலர் கைஸ். தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியான்னு இல்லை, நீங்கள் எந்த கண்ட்ரி போய் போட்டிங்கனாலும் இந்த பேர்ல் ஒயிட்டுக்கு அடிக்காத மீனே இல்லை. எல்லா டைப் ஆஃப் மீனும் அடிக்கும். நம்ம ஜாக் ப்ரோலாம் பேர்ல் ஒயிட்ல தான் வந்து ஆந்திராவில் கலக்குன்னு கலப்பாரு. ஸோ அதில் வந்து 4 inch அண்ட் 3 inch வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 inchல பியர் அண்ட் கலர். இந்த கலரில் வந்து மீனவன் ஒருத்தர் சேனல் வச்சிருக்காரு, அருள் ஒரு பேர். ஒரு 2 years பேக் கடலூரில் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸி பியர் அண்ட் கலர், இந்த கலரில் வந்து ஏகப்பட்ட ரெட் ஸ்னாப்பர் பிடிச்சிருப்பாரு. நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த ரிசல்ட் என்னன்ட்டு. ரெட் ஸ்னாப்பருக்கு ரொம்ப உகந்த கலரு பியர் அண்ட் கலரு. இதில் வந்து 4 inch இருக்கு அண்ட் 3 inch ரெண்டு சைஸஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ல் ப்ளூ கிளிம்மர் 3 inchல. இது ஒரு புது கலர் கைஸ். இது வந்து நைட்டில் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இதனால் இந்த ஸ்டாக் எடுத்திருக்கேன். இதையும் நைட்டில் ஃபிஷிங் பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது நியூக்ட் சிக்கன் க்ளோ. இதுவும் நைட்டில் ஒர்க் ஆகிற கலர் தான். நைட்டில் வந்து க்ளோ ஆகும் அந்த கீழே. ஸோ நீங்கள் டார்ச் லைட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கொஞ்சம் கிட்ட வச்சு டார்ச் அடிச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். யூவி இண்டெக்ஸ்லாம் நல்லா இருக்கும். இதில் ஃபிஷ்ஷுக்கு நைட்டில் ஈஸியாக இதை பார்த்தா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த நியூக்ட் சிக்கன் க்ளோ இந்த கலரு. ஸோ இதுவும் வந்து மெயினாக பாராமுண்டி அண்ட் ரெட் ஸ்னாப்பர் இது எல்லாத்துக்கும் நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ நல்ல கலரு. நெக்ஸ்ட் என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சிக்கன் 4 inchல. எலக்ட்ரிக் சிக்கனும் வந்து நைட்டில் யூஸ் பண்ணுற கலர் தான். ஸோ வாட்டர் வந்து ரொம்ப வாட்டர் கண்டிஷன் ரொம்ப டார்க்காக இருக்குது, ரொம்ப கலங்கலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கலர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கலர்னு சொல்லுவேன் 3 inchல. நம்ம ஏரியா கண்டிஷனில் வந்து நார்மலாக 1 to 2 kgs ஃபிஷ் தான் அடிக்கும். ஜிடி அண்ட் பாராமுண்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்னாப்பர், அப்புறம் பிளப்பர் லிப். இந்த 4 மீனும் நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் தான் கிடைக்கும். ஸோ இந்த சின்ன சைஸ் மீன்களுக்கு வந்து 3 inches இஸ் மோர் தேன் எனஃப். இதான் என்னோட ஃபேவரட் கலரு. நீங்கள் என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்லாம் ஷாடியில் தான் நான் நிறைய மீன் பிடிச்சிருப்பேன். ஸோ ஸ்லாம் ஷாடியில் 3 inch அண்ட் 4 inch ரெண்டு சைஸும் அவைலபிளாக இருக்குது. உங்கள் ஏரியாவில் கொஞ்சம் பெரிய ஃபிஷ் இருந்ததுன்னா 4 inch வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது 3 inchல ஷ்ரிம்ப்னு ஒரு கலர். இந்த கலர் மட்டும் பாருங்களேன் கிட்ட. இதை பார்க்கும் போது நமக்கே சாப்பிடணும் போல இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாசேஜ் மாதிரி இருக்கும். ஸோ மீன் இதெல்லாம் பார்த்ததுன்னா விடவே விடாது, கண்டிப்பாக ஒரு பைட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி கலர் இது, ஒயிட் அண்ட் ரெட் மிக்ஸ் பண்ண மாதிரி. ஸோ இந்த கலர் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த சீசனில் நான் இந்த லூரை வச்சு மீன் பிடிச்சி வீடியோ போடுவேன் கூடிய சீக்கிரத்தில் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிறது Zeemanல இருந்து சென்டட் பேடல் டெயில்ஸ். அது வந்து எலக்ட்ரிக் சிக்கன் கலரில் எடுத்திருக்கோம். இது வந்து 4 inchல வரும். உங்களுக்கு 5 piece வரும். இதில் வந்து அவங்களே ஆல்ரெடி வந்து இதில் ஒரு எசன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிஷ்ஷோட எசன்ஸு. அதுவும் என்ன எசன்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபிஷ் எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களால் மர்க்கி வாட்டர், அதாவது கலங்கலான தண்ணியில் மீனால் சரியாக பார்க்க முடியாது. அந்த மாதிரி டைமில் மீனெல்லாம் வந்து ஸ்மெல்லை வச்சு மட்டும்தான் வந்து இறைய எடுக்கும். ஸோ அந்த டைமில் இந்த லூரெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற ஃபிஷ் எசன்ஸ் வந்து மீனை எங்கே இருந்தாலும் அட்ராக்ட் பண்ணி எடுக்கும். ஸோ நிறைய உங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப லிமிடெட் ஸ்டாக் தான் எடுத்திருக்கேன்.
ஸோ சீக்கிரம் வாங்கி ட்ரை பண்ணுங்க. சென்டட் பேடல் டெயில்ஸ் எலக்ட்ரிக் சிக்கன் கலர். அதுக்கப்புறம் இது கூட பேர் பண்ணுறதுக்கு ஜிக்கெட்ஸ் தனியாக வாங்கிருக்குங்க. ஜிக்கெட் வந்து பஸ்கடார்ல இருந்து 2/0, 4/0 அண்ட் 5/0. இது 2/0, இது 4/0 அண்ட் இது வந்து 5/0. இந்த 3 சைஸில் எடுத்திருக்கேன். விஎம்சி ஹூக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2/0 வந்து 350 rupees வரும் 5 பீஸ்க்கு. டீல் பிரேக்கர், ரொம்ப கம்மி ப்ரைஸு. மற்ற பிராண்ட்ஸில் உங்களுக்கு ஹெவி ப்ரைஸாக இருக்கும். இந்த பெஸ்கடார் பிராண்டில் உங்களுக்கு ஜஸ்ட் 350 rupees ஃபார் 5 பீஸ். ஸோ விஎம்சி ஹூக்ஸு நல்ல ஷார்ப் ஹூக்ஸு, அவ்வளோ சீக்கிரத்தில் துரு பிடிக்காது. அதே மாதிரி உங்களுக்கு 5/0 பார்த்தீங்கன்னா 390 rupees வரும். அதில் வந்து உங்களுக்கு 4 பீசஸ் வரும். அண்ட் 4/0 அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பீசஸ் வரும். ஸோ 4/0 வந்து 438 rupees வரும் கைஸ் 5 பீஸு. ஸோ கைஸ், இந்த ஜிக்கெட் யூஸ் பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வீட்லெஸ் ஹூக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹூக் யூஸ் பண்ணி நம்ம கல்லூரத்தில் மீன் பிடிக்கும் போது ஹூக்கு போயிட்டு கல்லில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ ஈஸியாக வந்து ட்ராவல் ஆகி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிக் பண்ணி இந்த ஃப்ரண்ட்டில் இவ்வளோ தூரம் வச்சு கரெக்டாக இதை ரிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேலே 2 இது பேடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே கரெக்டாக உட்காந்துரும். ஸோ உங்களுக்கு வந்து நீட்டாக ஆக்ஷன் கொடுத்து கரெக்டாக எடுத்துகிட்டு வரலாம். உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ஜிக்கெட்ஸ் மிஸ் ஆகாது. நம்ம நார்மல் ஜிக்கெட்ஸில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹூக் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கும். ஸோ ஸ்னாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த ஹூக்ஸில் அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த ஹூக்ஸும் வார்ம் ஹூக்ஸ், இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். வெயிட்டட் வார்ம் ஹூக்ஸ் இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த சீசன் இன்னும் நிறைய மீன் பிடிக்கும். ஸோ கைஸ், நம்மக்கிட்ட வார்ம் ஹூக்ஸ் மட்டும் இல்லாமல் நார்மல் ஜிக்கெட்ஸும் இருக்குது. லுக்கானாலேருந்து கொமோடோ பிராண்டு, இதுலேயும் சேம் விஎம்சி ஹூக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ 4/0 இது வந்து 14 grams இருக்குது அண்ட் 17 grams இருக்குது நம்மக்கிட்ட. இதெல்லாம் வந்து 315 rupees, 330 rupees அந்த மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரியன்ட் டிஃப்ரெண்ட் வரும். அது இல்லாமல் லுக்கான நார்மல் ஜிக்கெட்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த 2 ஜிக்கெட்டும் யூஸ் பண்ணலாம். இது பத்தில் நீங்கள் போட் ஃபிஷிங் போகிறீங்க, ஸோ உங்களுக்கு வந்து அங்கே டெப்த் அதிகமாக இருக்குது, அப்போ வெயிட் அதிகமாக தேவைப்படும். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு யூஸ் பண்ணோன்னா நம்மக்கிட்ட 3/0, 4/0, 5/0 அண்ட் 6/0 4 சைஸில் 30 grams ஜிக்கெட்ஸ் இருக்குது. இது 6/0, இது மட்டும் 40 grams வெயிட் வரும். பெரிய ஹூக் வரும், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து 5 inch பேடல் டெயிலு அண்ட் 6 inch அந்த மாதிரி சைஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஈவன் 4 inchக்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ரிசல்ட் இருக்கும். டெப்த் அதிகமாக இருக்கிற இடத்துல மட்டும் இந்த ஜிக்கெட் யூஸ் பண்ணால் போதும். மற்றபடி நார்மலாக நீங்கள் ஷோர் கிட்ட இருந்து காஸ்ட் பண்ணிங்கன்னா 10 gram, 15 gram, 17 gram, அதிகபட்சம் 21 gram. அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. 17 gram or 10 gram will be more than ideal for shallow waters. இதெல்லாம் டீப் வாட்டர்ஸ்க்கு மட்டும் தான் இது யூஸ் ஆகும். என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பம்ப். இது எதுக்கு தேவைப்படும்னா, உயிர் எடுத்துகிட்டு போயிட்டு மீன் பிடிக்கிறவங்க, இல்லை உயிர் மீன் எடுத்துகிட்டு போயிட்டு உயிர் கட்டி வச்சு மீன் பிடிப்பாங்க. நம்ம இந்த நார்மல் இந்த மாதிரி ஃபேக் லூஸ்லாம் யூஸ் பண்ணாமல் லைவ் வெயிட்டே யூஸ் பண்ணுவேன். நான் ஒரிஜினல் மீன் தான் போட்டு மீன் பிடிப்பேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் மோட்டர் போடாமல் வச்சுருந்தீங்கன்னா இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீன் ஏறாக்கு வந்து அந்த ஏரேஷன் எப்பவுமே தேவைப்படும். ஸோ அதுக்கான மோட்டர் தான் இது. இந்த மோட்டரில் உங்களுக்கு இந்த பைப் அட்டாச்மெண்ட்டோடு வந்துடும் வித் ஒன் ஃபில்டரு, டிஃப்யூசர், இது ரெண்டுமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட் 1800 mAh பேட்டரியோட வந்துடும், ரீசார்ஜபிள் பேட்டரி. ஸோ நீங்கள் அப்பப்போ பேட்டரி மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ 2 மோடு இருக்குது. ஒன்று வந்து லைட் ஸ்பீடு, இன்னொன்று ஹை ஸ்பீடு. 2 மோட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 870 rupees வரும். ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் எடுத்திருக்கேன், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ப்ளஸ் பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கீப்பர் இருக்குது. ஸோ நீங்கள் எதுலன்னா வெட்டணுன்னா இதில் சொருகி இது மாதிரி மாட்டி வச்சிடலாம். ஸோ டீல் பிரேக்கர் இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெவி ப்ரைஸாக இருக்கும். நம்மக்கிட்ட இதெல்லாம் கம்மியாக இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட் ஃபிஷிங்க்கு தேவையான லைட்ஸ் தான் வச்சுருக்கோம். அதில் 3 டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, ரீசார்ஜபிள் பேட்டரியோட உங்களுக்கு பெரிய ஒயர் வந்துடும் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு. இன்பில்ட் பேட்டரி, சார்ஜரும் இன்பில்ட்டாக வரும். உங்களுக்கு ஜஸ்ட் ஒயர் மட்டும் தான் வெளியே வரும்.
நீங்கள் அதை மட்டும் டேரெக்டாக ப்ளக்இன் பண்ணி இதில் ப்ளக் பண்ணால் சார்ஜ் ஆகும். ஸோ இதில் 2 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது. ஒரு மோடு வந்து லாங் டிஸ்டன்ஸ் மோடு, இன்னொரு மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் மோடு. இதெல்லாம் கிட்ட வச்சு நல்லா பரவாயில்ல லைட் அடிக்கும். இந்த மோடில் உங்களுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அடிக்கும். தூரமாக மீன் இருக்குது, இல்லை யாருன்னா தூரமாக நிற்கிறாங்க அவங்கள பார்க்கணும்னா இந்த மோடு யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப கம்மி ரேட்டு, 250 ருபீஸ் தான். இதோட பல்கினஸ் தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும். மற்றபடி வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்குது. வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வேண்டாம், எனக்கு ஸ்லீக்காக வேணும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் ஸ்டைலாக ஃபிஷிங் பண்ணுற ஆள் அப்படின்னு வேணுன்றவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட லைட் இருக்குது. அது என்ன லைட்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 500 ருபீஸ் வரும். ஆல்மோஸ்ட் டபுள் த ப்ரைஸ். அதோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் கேபிளோட வந்துடும். நீங்கள் நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, டைப் ஏ யூஎஸ்பி டைப் ஏ கேபிள், யூஎஸ்பி மினி யூஎஸ்பி கேபிள், மைக்ரோ யூஎஸ்பி கேபிளோட வந்துடும். நார்மலாக நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுற ஒயர் தான். ஸோ இதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஸ்ட்ராப்போட வந்துடும். அப்புறம் இதில் மெயினான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 லைட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பிரைட்டு அண்ட் இது வந்து டல்லு. ஸோ இந்த 2 லைட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாமல் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக வந்து பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது நார்மலாக லைட் ஆன் ஆஃப், ஆன், பிரைட் மோட், லைட் மோட், ஆஃப். அதே நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சென்சார் மோட் கைஸ். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன ரெட் லைட் எரியும். ஸோ நீங்கள் ஃபிஷிங் பண்ணும்போது கையெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்கும். அதனால் உங்களால் பட்டனை டச் பண்ணி ஆஃப் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இப்படி கையை வச்சு வேவ் பண்ணால் போதும், அந்த சென்சாரில் கட்டாயி உங்களுக்கு தானே ஆஃப் ஆகிடும். திரும்பி இப்படி கையை காட்டினீங்கன்னா போதும் ஆன் ஆகிடும். பாருங்கள். ஸோ சென்சாரோட இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் இன்டர்மீடியட் லைட் தான். நெக்ஸ்ட் வர லைட் தான் வந்து சூப்பர் டூப்பர் லைட்டு. அதை என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற லைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் தான் கைஸ். இதோட ப்ரைஸ் 650 ருபீஸ் வரும். அதோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அது வந்து மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜரு. இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஃபோன்ஸில் எப்படி டைப் சி சார்ஜிங் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இதுவும் டைப் சி சார்ஜிங்கு. அண்ட் லைட்டை பார்த்தீங்களா, ப்ளஸ் இதோட ஸ்ட்ராப்லாம் பார்த்தீங்களா, வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. எனக்கே ஆசையாக இருக்குது, நானே ஒன்று எடுத்து வச்சுக்க போகிறேன் ஃபிஷிங்க்கு. ஸோ பாருங்கள் இதில் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் மோடு வந்து இந்த லைட்டு, இது லாங் டிஸ்டன்ஸ்க்காக. அதுலேயே வந்து கொஞ்சம் டிம்னஸ்ஸு. நெக்ஸ்ட் மோட் பார்த்தீங்கன்னா இது ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்காக. ஸோ பக்கத்துலேயே வெயிட்லாம் போடும் போது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் லைட்டு. இது எதுக்குன்னா நீங்கள் சைக்கிளிங் அந்த மாதிரி போகிறீங்க, நைட்டில் வார்னிங் சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ரெட் கலர் லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக மேற்படி இன்னொரு லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாருங்கள் நீங்களே. பார்த்தீங்களா, போலீஸ் லைட் மாதிரி இருக்குது. ஸோ யாருன்னா சிக்னல் கொடுக்கணும், வர சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தூரத்துலேருந்து இந்த லைட்டை போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதையும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லைட்லேயும் உங்களுக்கு வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க. அந்த லைட்டில் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க சென்சாரு. இதில் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த 2 ஒயிட் பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா, இது 2ம் சென்சார் தான். ஸோ நீங்கள் இதில் இதை வச்சு இந்த லைட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைட் எரியும். இந்த பட்டன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்கன்னா சைடில் நீங்கள் கை காட்டினா ஆஃப் ஆகும், திருப்பி கை காட்டினா ஆன் ஆகும். சேம் சென்சார் மோட் இதுலேயும் இருக்குது. ஸோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அட்டகாசமான ஹெட் டார்ச். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராட் அக்சசரிஸ்லாம் வாங்கியிருக்கோம். நிறைய பேர் ராட்ல வந்து கைட்ஸ்லாம் போயிடுது, அதெல்லாம் மாற்றணும், கைட்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் இந்த வாட்டி நம்ம வாங்கியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ராட்ஸோட கைட்ஸு. ஸோ பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸு ப்ளஸ் அதோட டிப் வரைக்கும் இருக்குது. ஸோ யாருக்கு எந்த இது வேணுமோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. கம்மி ப்ரைஸ் தான், ஜஸ்ட்டு 40 ருபீஸோ 50 ருபீஸோ தான். ஸோ வாங்கி இந்த கைட்ஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ராடு பழையபடி வந்துடும். ஸோ இது வந்து டெலிஸ்கோபிக் ராட்ஸ்க்கான கைட்ஸு. அண்ட் நார்மல் நம்ம ஸ்பின்னிங் ராடுக்கான கைட்ஸு அதுவும் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ பாருங்கள்,
எல்லா சைஸஸும் இருக்குது. ஸோ பிக்கர், ஸ்மால், மீடியம் எல்லா சைஸும் இருக்குது. அதுக்கான டிப்ஸும் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் பழைய ராடு கைட்ஸ்லாம் போயிருந்ததோ அவங்க வாங்கி அதை மாற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சீசனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரீல்ஸுக்கு தேவையான ஹேண்டில்ஸ் வாங்கியிருக்கோம் கைஸ். பவர் நாப்ஸ். பவர் நாப் வந்து உங்களுக்கு தெரியும், பெரிய எக்ஸ்பென்சிவ் ரீல்ஸில் தான் இந்த பவர் நாப் வந்து பிராண்டட்லேயே கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு மீடியம் ரேஞ்ச் ரீல் வாங்கியிருக்கோம், அதில் வந்து பவர் நாப் கொடுக்கல, ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பவர் நாப்பை போட்டு அந்த ரீலை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாப்ஸை லுக்கானாவோட டொர்னோடோ 6000 ரீலில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அதில் வர நார்மல் ஹேண்டில் வந்து இதுதான். ஸோ EVA கிரிப்போட வந்துடும். இது வந்து உங்களுக்கு ஃபுல் மெட்டலு, இது யூஸ் பண்ணுறதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ கிட்ட வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பெரிய ஃபிஷ் ஃபைட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் லூர் காஸ்ட் பண்ணி ரிட்ரீவ் பண்ணுறீங்க அப்படின்னா பவர் நாப் யூஸ் பண்ணி நீங்கள் சுற்றுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கைஸ். ஸோ இது வந்து 6000 சைஸு, 5000 சைஸ் ரெண்டுக்குமே இது சூட் ஆகும். இன்னொரு நாப் இருக்குது, அதோட சின்ன சைஸு, இது பிகர் சைஸு. இன்னொரு நாப் வந்து 4000 சைஸ், 5000 சைஸ் ரெண்டு சைஸ்லேயும் இந்த நாப் யூஸ் பண்ணலாம். இது அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது லுக்கானாவோட கோல்டன் ஈகிள் 4000 ரீலில் பேர் பண்ணியிருக்கேன். அது கூட நார்மலாக ஒரு ஹேண்டில் பாருங்கள். இதுதான் அது கூட நார்மலாக இந்த ஹேண்டில் தான் வரும். ஸோ இந்த ஹேண்டில் பிடிக்கல எனக்கு, இந்த மாடல் பிடிக்கல எனக்கு, ரவுண்டாக வேணும், கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வேணுன்றவங்களுக்கு இந்த நாப் யூஸ் பண்ணலாம். ஃபுல் மெட்டல் இது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பெரிய ஃபிஷ் நல்லா ஃபைட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ஸோ இது ஜஸ்ட் வந்து 480 ரூபீஸ் அந்த மாதிரி தான் வரும், 500 அதுக்குள்ளே தான். ஸோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பழைய ரீலாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஹேண்டில்லாம் போயிடுச்சுன்னா இதை வாங்கி மாற்றி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஒரு சின்ன ப்ராடக்ட் அப்டேட் தான். ஸோ நம்மளோட கேட்லாக் நம்பரை கீழே கொடுக்குறேன். ப்ரைஸ் ரேட்டு எல்லாத்தோட ப்ரைஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ப்ரைஸ் கொடுக்கலன்னு கேட்காதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தா இருக்கும். ப்ளஸ் கேட்லாக்லையும் அப்லோட் பண்ணுவோம், அதுலேயும் நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த பர்டிகுலர் செஷனில் போய் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் கொடுத்துருப்பேன். இது இல்லாமல் நம்மக்கிட்ட வேறு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். உங்களுக்கு எதனா தேவைன்னா எனக்கு வந்து அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கேட்லாகில் இல்லைனாலும் நம்மக்கிட்ட சில விஷயம்லாம் இருக்கும், சில எல்லாம் அப்லோட் பண்ணாமல் இருப்போம். ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், இல்லைனாலும் அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், உங்களை நம்பி தான் கடை திறந்துருக்கோம். பாய்.